ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீஸோட பேர் த குட் பேட் மதர் எபிசோட் 12. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்க்கலாம், பார்த்து வந்துடுங்க. இதுக்கப்புறம் போகிற எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் கிம் சிஓ பார்க்க வராரு. அவர்கிட்ட போலீஸ் கடல்ல ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம கொலை பண்ண பொண்ணா தான் இருக்கும். போலீஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஹீரோ தான் பண்ணா நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவை கொண்டுலான்னு சொல்றாரு. அதுக்கு சிஓ அதுல எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க அவருக்கு கோவம் வந்தது. அவர் அப்படி தள்ளி விட்டுட்டு இவ்வளவு நாளா பண்ண கொலை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா எவிடன்ஸையும் போலீஸை கொடுத்துருவேன்னு சொல்றாரு. அவர் கோபுரத்தை பார்த்துட்டு சிஓ அப்படியே பயந்துறாரு. அதுக்கப்புறம் அப்படியே காமாகி அவர் எழுப்பி விட்டுட்டு இனிமேல இருந்து கம்பெனிக்கு எந்த பிரச்சனாலும் அரசாங்கமே பாத்துக்கும், ப்ளீஸ் எனக்கு இதுல மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படின்னு கை கொடுத்துக்கிறாங்க. இங்க ஹீரோ அம்மாவும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் போர்ட்ல ஹீரோட பேர் எழுதி இருக்கு. அதை பார்த்ததும் அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அந்த போட்டை பார்த்ததும் அந்த அம்மாவே குழந்தையும் போர்ட்ல ஏத்தி விட்டதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் அம்மா என்னாச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு அவங்க வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி தீ பிடிச்சிருச்சுன்னு நியூஸ் வருது. அவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா வெளியே போக அங்க சாம் வரான். அவன் சியோல நடந்ததா ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு தான் வருவான். அவங்க வெளியே போறத பார்த்ததும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். சியோல அவரை கடத்துறவங்க வர போட்டு அடிச்சதால அவன் நடக்க கூட முடியல. இங்க சாமோட அம்மாவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. உடனே சாம் இங்க பார்க்க வர்றாங்க. அவன் அப்பாவும் இந்த நேரத்துல இவன் என்ன திருடான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. அப்ப வெளியே சியோட ஸ்பை ரெண்டு பேரும் பேசியிருக்கா கேக்குறாங்க. அவங்க தானே சாம கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாங்க. அவங்க சாம் போலீஸ்ல போய் சொல்லிருப்பானா இல்லையா பேசிட்டு இருக்காங்க. இவங்க சாம கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க கூட்டிட்டு இருக்கும் போதுதான் இவங்க தப்பிச்சு அவன் ஊருக்கு வந்திருப்பான். அவன் உண்மையெல்லாம் எல்லா கிட்டே சொல்றதுக்கு முன்னாடி அவனை திரும்ப கடத்திட்டு போறதுக்காக தான் அவங்க ரெண்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி சாம் வரத பாக்குறாங்க. அவங்களும் பின்னாடியே வர்றாங்க. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டு இந்த சாமோட அப்பா அம்மாவும் அவங்க பின்னாடியே வர்றாங்க. இங்க ஃபார்முக்குள்ள ஹீரோ அம்மாவும் உள்ள போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எல்லா கதையும் பூட்டிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபார்முக்கு தீயே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாம் பாத்துறான். அவன் நீங்க யாருன்னு கேட்க அவனை போட்டு அவங்க அடிக்கிறாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துறான். அவன் பின்னாடி வந்து ஸ்பையை பார்த்ததும் அது ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்பையை துரத்திட்டே போறாங்க. இதெல்லாம் பின்னாடி வந்து சாமோட பேரண்ட்ஸ் பாத்துறாங்க. உடனே அவங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாங்க. இங்க ஊத்தவனோட வைஃபும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களாம் பேசிட்டு இருக்க வெளியே ஊர்க்காரங்களும் ஓடி வந்து ஹீரோட ஃபார்ம்ல தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டவங்க ஷாக் ஆகி உடனே அந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் ஹீரோட அம்மா எரால குதிச்சு வெளியே வருவாங்க. எல்லாரும் ஓடி போய் அவங்களை காப்பாத்த அவங்க பையன் உள்ள இருக்கான்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஹீரோயின் ஹீரோட அம்மா எல்லாரும் உள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்ப சாம் வந்து அவங்களை தடுக்கிறான். அவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே தண்ணி எடுத்து தலைமையில ஊத்திக்கிறான். மத்தவங்க எல்லாம் இந்த பைத்தியக்காரன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனவ ஹீரோ நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே கதை உடச்சுக்கிட்டு உள்ள போறான். எல்லாரும் அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. சாமோட அம்மா அப்பா ரொம்ப பயந்துறாங்க. அப்ப அந்த புகைகளால யாரும் வர தெரியுது. உடனே சாமோட அப்பா என் பையன் தான் ஹீரோ காப்பாத்தி கொண்டு வரான்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் சாம் ஹீரோவை காப்பாத்தினான்னு சொல்லி கையெல்லாம் தட்ட ஊத்தலைவர் சாம் ஹீரோவை காப்பாத்தல, ஹீரோ தான் சாம காப்பாத்திருக்கான்னு சொல்றாரு. அந்த புகையில இருந்து சாம தூக்கிட்டு ஹீரோ தான் நடந்து வரான். பாவம் சாம் காப்பாத்த பண்ண உள்ள போய் மயங்கி விழுந்துட்டான் போல இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சாம் கண் விழிச்சு பார்க்க அவனோட அம்மா ஏன் அப்படி பண்ணேன்னு அவரை கொடுத்துட்டுறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே எப்பொழுது நீங்க என் மேல கேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவனோட அப்பா நீ இப்படி வேலைக்கு போகாம உருப்படாம இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உயிரோட ஆறுன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவன் எமோஷனல் ஆயிடுறான். அம்மாவும் அழுறாங்க. அப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் அவனை பார்க்க வராங்க. அவங்க கிட்ட சாம் ஹீரோ எப்படி இருக்கான்னு கேட்க அவன் என்ன எந்திரிக்கல, ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப தீப்பிடிச்சதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வராங்க. அவங்கள பார்த்ததும் சாம் ஒழிஞ்சுக்கிறான். அவனுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. இப்ப அவனையும் ஹீரோட அம்மாவை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ்காரங்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்றேன், நான் ரெண்டு பேரும் பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோட அம்மா அவரை கட் பண்ணி இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. சாமு என்ன சொல்றீங்க, நான் ரெண்டு பேரை பார்த்தேன், என்ன வேற அடிச்சாங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோட அம்மா இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதும் சாம கூட்டிட்டு போய் ஹீரோயின் நீ பார்த்த ரெண்டு பேர் யாருன்னு கேக்குறா. அவன் நான் முகத்தெல்லாம் பாக்கல, ரொம்ப பெருசா இருந்தாங்கன்னு சொல்றான். அவ ஹீரோட அம்மா எனக்கு போய் சொன்னாங்கன்னு கேட்க அதான் எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு கேக்குறான். உடனே அவ எந்த உண்மைன்னு கேட்க அவன் ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமான்னு யோசிக்கிறான். ஹீரோயின் நேத்து டே ஃபுல்லா நீ ஊர்லயே இல்ல, முகத்துல எல்லாம் காயமா இருக்கு, என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறா. அவ அப்பயும் உண்மையை சொல்லாம நான் படியில இருந்து விழுந்துட்டேன்னு சொல்றான். உடனே அவன் கோவத்துல அவன் அப்படியே பிடிச்சு தள்ளி உன்னை உண்மையிலே படியில இருந்து தள்ளி விட்டுருவான். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேக்குறா. அவனும் ஒரு வழி இல்லைங்கிறதால அந்த பொலிட்டிஷியன் கிம் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிடுறான். அதை கிட்ட அப்படியே ஷாக் ஆயிரா. சாம் கிட்ட நான் இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் போய் ஹீரோட அம்மா பாக்குறா. அவங்க கிட்ட இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஹீரோட இருக்கு ஆபத்துன்னு சொல்ல அவங்க அவளை தனியா கூட்டிட்டு போய் இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னதுன்னு கேட்க அவளுக்கு சாம் சொன்னதெல்லாம் சொல்றா. கிம்மோட சீக்ரெட் பேபி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்த பத்தி சொல்றா. இதெல்லாம் கேட்டு ஹீரோட அம்மா பயந்துறாங்க. அப்படியே ஹீரோயின் இதெல்லாம் இப்பவே போலீஸ்ல சொல்லணும்னு கால் பண்ண அவங்க அவளை தடுக்கிறாங்க. அவன் ஏன்னு கேட்க இதுக்கு மேலே பிரச்சனை வளர்க்கவனா, நானும் அவளை நாளுக்கு உயிரோட இருப்பான்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஹீரோவை நான் வேற நாட்டுக்கு அனுப்பிடலான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதுக்கு எனக்கு ஹீரோ நாட்டை விட்டு போகணும், நம்ம இதை லீகலா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கு ஹீரோட அம்மா இப்படிதான் ஹீரோட அப்பாவும் செத்தாரு, அந்த மாதிரி என் பையனுக்கு நடக்கணும் விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கும் அவரோட ஃபார்முக்கு தீ வச்சிருவாங்க, அவர் லீகலா கேஸ் போடுவாரு.
ஆனா சி அவரை கொண்டுடுவாருல சோ திரும்ப இதுல நடக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது. சோ அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிரா. ஹீரோட அம்மா கிட்ட இதனாலதான் அவன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்தேன், அவன் ஒரு பெரிய பதவி இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அதே டைம் அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன், நான் அவனை இப்படி வளர்த்ததால வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அவங்களை எப்பவுமே வெறுக்கல, சியோல்லா உங்களை பத்தி மட்டும் தான் பேசுவான், அவருக்கு எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் யார் சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்காது, இப்போ உங்க சமையலை பத்தி தான் பேசுவான்னு சொல்றா. ஹீரோட அம்மா கதை கேட்ட எமோஷனல் ஆகுது. அப்படியே ரியலைஸ் பண்ணி ஹீரோ அவனோட ஜேர்னல் ஒரு பொண்ணை பத்தி எழுதியிருந்தான், அது நீதான் நினைக்கிறாங்க. அவன் ஒன்னும் சொல்லாம இருக்க அவளை கட்டுப்பிடிச்சு என்ன மன்னிச்சிடு, அவனை பாதிலே விட்டுட்டு போயிட்டான்னு எழுதியிருந்தான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அவன் அப்படியே எந்திரிச்சு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கணும், நானும் ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்றா. அவங்க நீ எதுக்கு சாரி சொல்றேன்னு கேட்க என் 2 பசங்களும் ஹீரோட பசங்க தான், உண்மையா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன்னு சொல்றா. ஹீரோட அம்மாக்கு என்ன பண்ணதுன்னே புரியல. அப்படியே ஹீரோயின் இதை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட திரும்ப சேர்த்துக்கால சொல்லல, அவனுக்கு இப்ப ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா பாஸ்ட்ல அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோட அம்மா அவனை விட்டுட்டு போல, அவன் அப்பாவை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க போயிருந்தான், அதுல அவனை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு அவனை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் எதிர்பார்க்கல, அவ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அவங்க பேசுறதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருப்பான், அவனுக்கு இப்ப எல்லா ஞாபகம் வந்திருக்கும். அவன் அப்படியே அழுதுகிட்டே எந்திரிக்கிறான். உடனே 2 பேரும் ஓடி போய் பார்க்க அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்க கிம்மோட சீக்ரெட் பேபியும் அந்த அம்மாவை கொண்டதுக்காக ஹீரோ அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ அந்த காரை கடல தள்ளி வரத கிம்மோட ஆளுங்க எல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் எவிடன்ஸ் காட்டி ஹீரோ தான் அந்த கொலையை பண்ணினான்னு சொல்றாங்க. ஹீரோ கிட்ட அவங்க விசாரிக்க அவனுக்கு நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு புரியுது. அவனுக்கு எல்லா மெமரிஸும் திரும்பி வந்தது யாருக்கும் தெரியாங்கிறதால என்ன ஞாபகம் வராத மாதிரி நடிக்கிறான். ஏதாவது பிரச்சனையை பண்ணீங்கன்னு தப்பிச்சிடலாம்னு நினைச்சிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் போட்டு ஓடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன்னு கத்துறான். 2 நிமிஷத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வழி பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவும் போலீஸ் கூட சண்டை போட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு போலீஸும் அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதால அவன் வீட்லயே விட்டுட்டு நாங்க எவிடன்ஸோட திருப்பி வருவோம், அது வரைக்கும் இங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மெமரிஸ் எல்லாம் வராத மாதிரி நடிக்கிறான். ஆனா அவன் அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க கிட்ட என்கிட்ட இன்னும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு கேக்குறாங்க. அப்படியே ஒன்னும் சொல்ல அவங்கள பாக்க அவங்க அழுதுகிட்டே எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவனும் அழுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் அம்மா கிட்ட எப்படி கண்டுபிடிச்சுக்கன்னு கேட்க நான் அம்மான்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் நல்லா நடிச்சேன்னு சொல்றாங்க. அது கேட்டா சிரிக்கிறான். அப்படியே அவங்க கிட்ட இப்ப நான் திரும்பி போய் ஆகணும், இல்லைன்னா புதுசா பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க இருந்து போயிடலாம், வேற நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நம்ம எங்க போனாலும் அவங்க தேடி வந்துட்டு தான் இருக்க போறாங்க, இந்த பிரச்சனையை ஃபுல்லா முடிச்சிடணும்னு சொல்றான். அவங்களும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிராங்க. அவங்க கிட்ட நம்ம தான் எவிடன்ஸ்ல எரிச்சிட்டோமே, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு நிறைய எவிடன்ஸ் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றான். அப்படியே அவன் கிட்ட நான் திரும்பி வர வரைக்கும் எனக்கு ஞாபகம் வந்தது யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சியோலுக்கு போறான். போயிட்டு இருக்கும் போது வழியில சின்ன பசங்களை பாக்குறான். இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க கிட்ட போய் இவ்வளவு நாளா உங்களை கண்டுபிடிக்காததுக்கு சாரி, நான் கூடிய சேர்த்து திரும்பி வந்துடுறேன்னு சொல்றான். அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாதுல்ல, அதனால அவங்க சீரியஸா எடுத்துக்கல. அப்படியே இப்ப ஹீரோயின் வேற சில இடத்துக்கு போறான். அவ கிட்ட எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றான். அவ அதை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிரா. அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இப்ப நான் அவனை அடிக்கலாம்னு கேட்டு அவனை போட்டு அடிக்கிறா. அன்னைக்கு உண்மையை சொல்லிருக்கலாம்ல, உன்னால நானும் எங்க பசங்களும் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமான்னு கேக்குறா. உன்னை திரும்ப போதா கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ உனக்கு உடம்பு செல்லாம போயிடுச்சு, உனக்கு சரியான வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. அவன் ஒன்னும் சொல்லாம நிக்க நீ ஏன் என்னை விட்டு போனேன்னு அம்மா சொன்னாங்க, அதனால உன்னை வெறுக்க கூட முடியல, நீ என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி அழுறா. அதுக்கு அவன் நான் உங்ககிட்ட சாரி மட்டும் தான் கேட்கலாம், அதோட நான் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் முடியல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் ஒழுங்கா சாரி கேட்கிறேன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுக்கு அவரோட நெய்பர் வராரு. ஹீரோட அம்மா கிட்ட உங்க ஃபேமிலி தீ பிடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதை அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்துன்னு சொல்றாரு. அவங்களும் ஆமா யாருக்கான படிச்சுட்டே தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றாரு. அப்படியே ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு. அவங்க எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணான்னு சொல்ல உடனே அவரு கிஃப்ட் எல்லாம் இல்ல, நீங்க கொடுத்த டிஃபன் பாக்ஸை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்றாரு. அதை கேட்டவங்க சிரிக்கிறாங்க. அப்படியே அவரு நான் கிளம்புறேன்னு சேடா சொல்லிட்டு போக அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் போறதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்களாம் கூட்டி அவருக்கு அவர் ஃபார்வெல் பாட்டி வைக்கிறாங்க. ஊர்க்காரங்களாம் உனக்கு எதிராக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு, அவருக்காக எதுக்கு நீ இவ்வளவு பண்றேன்னு கேக்குறாங்க. அதே இந்த மாஸ்க் லேடி சாப்பிடாத விஷயம் வச்சுட்டியான்னு கேக்குறாங்க. உடனே ஊர்த்தலைவர் இவ புத்தி மட்டும் எப்படி போது பாத்தியான்னு கேக்குறாரு. அப்ப அந்த 2 சின்ன பசங்களும் அங்க வர ஹீரோட அம்மா அவங்க ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படியே ஊருக்காரங்களா ஹீரோங்கன்னு கேட்க அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வீட்லயே விட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே இவ்வளவு நாளா ஏன் பிரச்சனை இருந்தாலும் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன், இனிமே எனக்கு இருக்கிற கொஞ்சம் நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி இதை பத்தி பாட்டு கூட இருக்குன்னு அவங்க பாட ஆரம்பிக்க அவங்களோட நெய்பர் அவங்கள தள்ளி விட்டுட்டு சிங்கர் நான் இருக்கும்போது அதாவது பாடலாமா நினைக்கிறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க எல்லாரும் ஜாலியா இருக்க அப்படியே கட் பண்ணி இப்ப சியோவை காட்டுறாங்க. சியோட ஸ்பை 2 பேரும் ஹீரோட ஃபார்முக்கு தீ வச்ச 2 பேரையும் அப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்கள சியோ முன்னாடி நிறுத்திட்டு ரொம்ப பேரும் ஏறிட்டு இருப்பாங்க. சியோ கிட்ட இவங்க ஹீரோவை கொலை பண்ண பார்த்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தோன்னு சொல்றாங்க. சியோட தடி எடுத்து அந்த 2 பேரும் போட்டு அடிக்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு கொலை கூட ஒழுங்கு பண்ண முடியாதா, இப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்களேன்னு கத்துறாரு. அதை கேட்டு அந்த 2 ஸ்பையும் ஷாக் ஆயிராங்க. நீங்க தான் ஹீரோ கொலை பண்ண ஆள் இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப சியோட செக்ரட்டரி ஓடி வந்து கடல்ல ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அதோட கதவு ஜன்னல்லாம் மூடி இருக்கு, சோ உள்ள ஆள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான்.
அதுக்கு சிஓ அப்படின்னா ஹீரோ கொலை பண்ணவே இல்ல, என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த ஸ்பை ஷாக் ஆயிராங்க. அப்படியே சிஓ அப்படின்னா அந்த பொண்ணு யாருதான் கொலை பண்ணதுன்னு கேட்க அவருக்கு ஒரு கால் வருது. கிம் தான் கால் பண்றாரு. அவர்கிட்ட ஹீரோ ஃபாலோ பண்ணி அப்படியே உண்மையை கண்டுபிடின்னு சொல்றாரு. இங்க சிஓல ஹீரோ முன்னாடி ஒர்க் பண்ண ஆபீஸ்க்கு வரான். பார்க்கிங்ல ஒரு கார் நிறுத்திருப்பான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறான். இங்க ஹீரோயின் வீட்ல அந்த 2 சின்ன பசங்களும் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அப்படியே ஹீரோயின் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போக ஹீரோவும் ஜெனி ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதுல அந்த பசங்க ஹீரோட காரை காட்டி இங்க ஒரு எக்ஸ்பென்சிவான கார் இருக்குன்னு vlog எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே காரை வீடியோ எடுக்க அதுக்குள்ள ஜெனி ஹீரோட தண்ணி போட்டுல ஏதோ மருந்து கலக்குறதெல்லாம் ஃபிலிமா இருக்கு. அதை பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதை சாம் கிட்ட காட்டுறா. அவனும் அதை பார்த்துட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தா 2 பேருக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அவ இதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறான். ஹீரோயினும் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹீரோ உள்ள தூங்கிட்டு இருந்தானா, இவ கோஇன்சிடென்ட்டா வெளியே போயிருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேக்குறா. அவனும் எனக்கு சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் இப்பவே நம்ம சிவலுக்கு போய் அந்த பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்றா. சாம் வந்து ரவுடிகளுக்கு பயந்து எப்போ அந்த கபடுக்கு தான் ஒளிஞ்சிருப்பான். நான் இருக்க நிலைமையில எங்கேயே வர மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் எங்கிட்ட செம்மையான ஒரு பிளான் இருக்கு, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், என் கூட வந்தா மட்டும் போதுன்னு சொல்றா. இப்ப 2 பேரும் மாறு விஷயத்துல அங்க போறாங்க. கிம்மோட வீட்டுக்கு முன்னாடி அவ போக பார்க்க சாவலை தடுத்து நமக்கு இந்த ரிஸ்க் தேவைதானான்னு கேக்குறான். ஆனா அவ நீ இங்க இரு நான் போறேன்னு சொல்லிட்டு போறா. அவ அங்க போய் செக்யூரிட்டி கிட்ட ஜெனி இருக்காளான்னு கேட்க அவங்க இங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கிம்மோட குழந்தையும் அம்மாவையும் ஒரு போர்ட்ல தான் அனுப்பி வச்சிருப்பான். அந்த போர்டோட ஓனரை பார்க்க வந்திருப்பான். ஆனா அவரு கடையில காலி பண்ணிட்டு எப்பயோ கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படி என்ன பண்ணது தெரியாம நின்றுட்டு இருக்க அவன் கூட முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு லாயர் கால் பண்றாரு. இப்ப 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சு பேசுறாங்க. ஹீரோ அவருக்கு முன்னாடி நிறைய பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருப்பான். அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவர் சொல்றாரு. இங்க சாம் ஹீரோயின் என்ன பண்றது தெரியாம ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இந்த உலகம் அவ்வளவு சின்னது இல்ல, நான் முன்னாடியே ஜெனி மீட் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் ஜெனிய அந்த நெயில் சலூன்ல வச்சு மீட் பண்ணதான் பிளாஷ்பேக்கா போறாங்க. அவங்க பேசிட்டு இருக்க கிம்மோட வீட்டுல வேலை பார்க்குற ஒரு மேட் வெளியே வரா. அவகிட்ட ஹீரோன் ஓடி போய் ஜெனியும் நானும் ஒன்னா தான் படிச்சோம், அவளை பார்த்து 5 வருஷம் ஆகுது, அவளை பாக்குறதுக்கான வெளிநாடுல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா. அவ பண்ற டார்ச்சர்ல அவங்களும் இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜெனி எந்த உண்மையும் வீடியோ சொல்லக்கூடாதுங்கிறதால அவளோட அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் அவளை போட்டு அடைச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயின் எந்த ஹாஸ்பிட்டல் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க போனதும் சாம் அவகிட்ட வந்து இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, ஜெனியை அவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவ ஏன் இப்படி சொல்றான்னு கேட்க நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா, அவ கல்யாணத்தை பாதிலே நிறுத்திட்டாலாம். இப்ப இந்த சீக்ரெட் பேபியை பத்தி கூட அவளுக்கு தெரியும். நான் அவ அப்பாவா இருந்தா அவ கால் 2 உடைச்சு அவளை வீட்டுல உட்கார வச்சிருப்பேன். சோ அவரும் அப்படித்தான் பண்ணிட்டு பாருன்னு சொல்றான். அவளும் எலெக்ஷன் 4 மாசத்துல வருது, இந்த நேரத்துல இந்த கெட்ட பேரை வரக்கூடாங்கிறதால அவளை மறைச்சு வச்சிருக்கலாம்னு சொல்றா. 4 மாசத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அவளை வச்சிருப்பாங்கன்னு கேட்க அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப திரும்ப ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் ஜெனி உதஞ்சதுக்கு அப்புறமா நைட் அவகிட்ட திரும்பி வந்து அவகிட்ட ஒரு பொய்யான மெடிக்கல் சர்டிபிகேட் காட்டி உன் மேல நான் கேஸ் போட போறேன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் தைரியமா பேசினதால அவ அப்படியே போயிருவா. சோ அந்த ஃபேக் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தது அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான். அதுலதான் அவளே அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப அவளும் சாமும் கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இங்க ஹீரோ மீன் பிடிக்கிற இடத்துக்குலாம் போய் அந்த போட் ஓனர் தெரியுமான்னு கேக்குறான். எப்படியே கஷ்டப்பட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.